ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். நாங்கள் குக்கருக்கும் வீட்டுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வாங்கலான்ட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தலையில் ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி காலேஜ் லீவ், ஆனால் அவளுக்கு ஸ்கூல் இருக்குது. அவளுக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் சரவணா ஸ்டோருக்கு. கிளம்புனதுக்கப்புறமா வீட்டெல்லாம் பூட்டிட்டு அவளுக்கு ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் சாவி கொடுக்கும்போது செம்ம ஷாக் ஆகிட்டாவ. அவள் கூட கிளாஸ் டைமில் நாங்கள் ரோஷினி கூப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட சொல்லிவிட்டு அவள் வெளில வரும்போது செம்ம ஷாக்கிங்காக, என்ன மம்மி நீ வந்திருக்க, பார்த்துட்டு அக்காவும் வந்திருக்காளே அப்படின்னு செம்மையாக ஷாக் ஆகிருந்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு நாங்கள் சரவணா ஸ்டோர் போகிறோன்ட்டு. அதில் மூஞ்சே வாடிட்டு போய் சாப்பிட விட்டா. நீ போகிறதே விளங்காது போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டுட்டா. நான் மட்டும் எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு விட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுனால போகிற காரியமும் விளங்கவே இல்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் குக்கர் வாங்க தான் வந்திருந்தோம். அதை வாங்க லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போன உடனே 99 ரூபீஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. எப்போவுமே டிமார்ட்டில் தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் சரவணா ஸ்டோரில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி 99 ரூபீஸ்க்கு செம்மவே வர்த் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 கப் வச்சு அந்த ட்ரேவ் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. 100 ரூபீஸ் தான் வருது எல்லாமே. மேலே இருக்க எல்லா செட்டுமே 99 ரூபீஸ் தான் போட்டிருக்காங்க. கீழே பார்த்துட்டு இருந்த பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ். செம்மையாக எனக்கு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கஞ்சில் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்குன்றதுக்காக அம்மா அது ஒரு பாட்டில் வாங்கிட்டாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி 99 ரூபீஸ்க்கு சரவணா ஸ்டோரில் ஆஃபர் பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்த சொல்லுங்கள். எனக்கு கொஞ்ச நேரத்தில் டிமார்ட் வந்துட்டோமா சரவணா ஸ்டோர் வந்துட்டோமானே தெரியல. என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே உண்டியல் வேணும் கேட்டுட்டு இருந்தா. அதனால அவளுக்கு அழகான ஒரு உண்டியல் பொம்மையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் பார்த்துருந்தோம். அது ஸ்டீலில் இருந்தது. 800 900 கிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். எங்கள் டேடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குவாலிட்டி செக்கர். அதனால் அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை தூக்கி பார்த்து பாகுபலி மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கள் அம்மாவுக்கு இது என்னடா தலையெழுத்து இவ்வளோ நேரம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் கோவமாக ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் டாடி பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லாம் பண்ணிவிட்டு அட்டைப்பெட்டியில் போட்டு நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக எல்லா குவாலிட்டி செக்கும் பண்ணிவிட்டு எங்கள் டேடி அதை பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பேக் பண்ண கொடுத்துட்டோன்னே அவங்க அட்டைப்படியில் போட்டு எங்களுக்கு அழகாக நீட்டாக அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் பில் கவுண்டரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் பார்த்தீங்கன்னா பில் கவுண்டரில் வைக்கிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் லாஸ்ட்டாக பில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த அரிசி ட்ரம்மில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது 25 kgs வரைக்கும் அந்த அரிசி ட்ரம்மில் கொட்டி வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டீஸும் இருந்தது. சார் பிளாஸ்டிக் பக்கெட்டீஸும் வாங்கி இப்போ வேறு ஏதாவது நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் இது இன்னும் 2 ஓட்டை இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே பார்த்துட்டு எங்கள் அம்மா எல்லாமே நிறைய இருக்குது கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ப்ளூ எடுக்கிறதா இது எடுக்கிறதா கசியில் பிங்க் கலரை எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை விட ரெட் நல்லா இருக்குல்ல, இதை விட க்ரீன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. ஐயோ ஏதோ ஒன்று பிங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டோம். அதுக்கப்புறமா சிட்டிங் சேர் பார்த்துட்டு இருந்தோம். அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பில் கவுண்டர்லேயும் போயிட்டோம். எல்லாத்தையும் பில் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமேன்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா டயர்டாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரு யானை உதயம் வந்திருக்கு. ஐயோ குழந்தைக்கு ஸ்கூல் பேக் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக் செக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமி வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். எப்பவுமே சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. நாங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை வாங்கியிருந்தோம், அப்புறம் ஒரு மசால் வடை வாங்கியிருந்தோம். சரவணா ஸ்டோரில் பரோட்டா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் பரோட்டாவும் சென்னா வாங்கியிருந்தோம். அதில் சென்னா ஏதோ பேருக்கு 1 2 போட்டிருக்காங்க போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கூட்டமே இல்லை சரவணா ஸ்டோரில். எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை கேட்டிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா மசால் வடை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே எதாக இருந்தாலும் ஓகேன்னு டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் லைட்டர் இருந்தது. இந்த லைட்டர் நாங்கள் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்ததுனால அதை கொஞ்சம் நேரம் பார்த்து அதுக்கிட்ட எப்படி இருக்குன்ட்டு பேசிட்டு நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் குக்கரும் அப்படியே ஆப்பல் சட்டி வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். ஆனால் 10 லிட்டரில் குக்கரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது போன கார் எப்படி ஆயிடுச்சு, தங்கச்சி சொன்ன மாதிரி அவள் வாய் முகத்தை தான் பழிச்சிருச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னொரு தடவை வந்து அலையிற மாதிரி ஆயிடுச்சு. 10 லிட்டர் குக்கர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அல்ட்ரா மாடல் ஒன்று ப்ரெஸ்டீஜ் ஒன்று பார்த்துருந்தோம். அதில் எங்களுக்கு ப்ரெஸ்டீஜை விட அல்ட்ரா மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா குக்கருக்குள்ளேயே நிறைய மாடலில் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எதுக்கு இட்லி குக்கர் தனியாக வாங்கணும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இட்லி செட் வைக்கிற மாதிரியான செட் ஆகிற மாதிரி அதையும் போய் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆனால் அல்ட்ராவில் 10 லிட்டர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த அல்ட்ரா பிராண்ட். நீங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எந்த ஸ்டோரில் வாங்குவீங்கன்றதை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரவணா ஸ்டோருக்கே போயிடுவேன். எந்த பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலியாக ஒரே ஸ்டோரில் வாங்குற பழக்கமும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டோரில் வாங்குவீங்கன்றதை அந்த கமெண்ட்டையும் அந்த ஸ்டோரோட நேமையும் மென்ஷன் பண்ணுங்கள்.
மறுபடியும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கர் எங்கே இருந்தோ உள்ளே வந்துட்டார். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குவாலிட்டி பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நாங்கள் சொன்ன மாதிரி இட்லி தட்டு மட்டும் வச்சு செட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலான்றதுக்காக. அம்மா பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வரும்போதே சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்குறோம் ஒழுங்காக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். கடைசியில் என் தங்கச்சி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு.